Hi genius. So today என்ன பார்க்கலாம் அப்படின்னா error spot 4th பார்க்கலாம். First என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா child marriage a deep rooted social norm provides glaring evidence of widespread gender inequality and discriminations. அதாவது சைல்டு மேரேஜ் வந்து நம்ம வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா ஒரு ஷாக்கிங் எவிடன்ஸ். கிளாரிங் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னது அப்படின்னா ஒரு ஷாக்கிங் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா வெரி ஈஸி டு சி அப்படின்னு சொல்கிறான். ஒரு கிளாரிங் எவிடன்ஸ் ஆஃப் வைட் ஸ்ப்ரெட் ஜெண்டர் இன்இக்வாலிட்டியும் அண்ட் டிஸ்கிரிமினேஷன், அதாவது இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷனாக பாகுபாடுன்னு சொல்லுவோம், அதை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன எரர் இருக்குன்னா சைல்டு மேரேஜ் சப்ஜெக்ட் எ டீப் ரூட்டட் இருக்கு. ஸோ ரூட்டட் அப்படிங்கிறது என்னது வெர்பு. ஸோ வெர்பை வந்து எது குவாலிஃபை பண்ணும் அப்படின்னா அட்வெர்பு. அப்போ முன்னாடி என்ன இருக்கு டீப்னு இருக்கு. ஸோ இங்கே என்ன வரும் அப்படின்னா டீப்லின்னு வரும். அதான் இங்கே வந்து என்னன்னா எரர். ஸோ எ டீப்லி ரூட்டட் சோஷியல் நார்ம் அப்படி வரும். ஸோ இங்கே வந்து எரர் வந்து என்ன இருக்கு அப்படின்னா டீப். இதான் நமக்கு வந்து என்னது அப்படின்னா எரரா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா next question, despite of efforts by governments, NGO and social activists, the plight of adolescent girls continues with discrimination and skewed opportunities. இங்கே ஃபஸ்ட்டு உங்களுக்கு எடுத்தோன்னே தெரிஞ்சிடும். ஸோ என்ன எரர் அப்படி இருக்குன்னா டெஸ்பைட், இன்ஸ்பைட் பக்கத்தில் மட்டும்தான் ஆஃப்னு வரும். ஸோ டெஸ்பைட் பக்கத்தில் என்ன வராது, ஆஃப்னு வராது. ஸோ இந்த இடத்துல வந்து இதுதான் வந்து எரராக இருக்குது. இந்த சென்டென்ஸோட மீனிங் வந்து என்னது அப்படின்னா கவர்மெண்ட்ஸ் வந்து நிறைய எஃபோர்ட்ஸ் எடுத்தாலும் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் வந்து என்னென்னா ப்ளைட். ஸோ ப்ளைட் அப்படிங்கிறது மீனிங் என்னென்னா எ பேட் ஆர் டிஃபிகல்ட் ஸ்டேட், எ ப்ளைட் ஆஃப் அடோலசன்ட் கேர்ள்ஸ்னால் ஒரு 13 to 17 இடையில இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் வந்து கண்டினியூஸ் என்ன கண்டினியூ அவங்களுக்கு இடையிலனா ஒரு பாகுபாடும் ஸ்கியூட் அப்படிங்கன்னா அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சிதைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நியூ வேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளைட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பேட் ஆர் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் சொல்லலாம். அடோலசன்ட் கேர்ள்ஸ் டிஸ்கிரிமினேஷனாக பாகுபாடுன்னு சொல்லலாம். ஸோ ஸ்கியூட் அப்படிங்கிறது என்னன்னா டிஸ்டார்டட் சிதைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இங்கே எரர் வந்து என்னன்னா இன்ஸ்பைட் ஆஃப்னு வரும், இல்லைன்னா ஆஃபை எடுத்துகிட்டு டெஸ்பைட் அது மட்டும் தான் வரும் இங்கே வந்து எரர். ஓகேவா, நீங்கள் இந்த எரர் ஸ்பாட் பார்க்குறதுனால எரர் ஸ்பாட் மட்டும் கிடையாது, அதில் இருக்கிற நியூ வேர்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன பார்த்தோம், கிளாரிங் பார்த்தோம். ஸோ கிளாரிங்னா ஷாக்கிங் இல்லைனா ஈஸி டு சி அப்படிங்கிற மீனிங்காக நீங்கள் வந்து எடுத்துக்காங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு வந்து நல்லா நீங்கள் இங்கிலீஷ் வந்து நல்லா எக்ஸாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து நீங்கள் வந்து வொக்கபுலரி வந்து நீங்கள் வந்து நல்லா படிச்சிருக்கணும். என்னோட டெலிகிராம் சேனலில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதில் டெய்லி வந்து ஒரு 15 to 20 ஒர்க்கப்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். அதை ஒன் டைம் நீங்கள் கிளான்ஸ் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு மார்னிங் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன், ஈவினிங் வந்து அதுக்குரிய குவிஸ் வந்து நான் வந்து கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் காலையில் அந்த ஒர்க்கப்ஸை வந்து பார்த்துட்டு ஈவினிங் வந்து அந்த குவிஸ் அட்டன் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து நல்லா ஞாபகம் இருக்கும். எப்பயுமே என்னதுன்னா அந்த ஒர்க்கப்ஸ் வந்து மறக்காது. நமக்கு இருக்கிற ப்ராப்ளமே என்னென்னா ஒர்க்கப்ஸ் வந்து இன்றைக்கி படித்த உடனே நாளைக்கு வந்து மறந்துடும். ஸோ நீங்கள் குவிஸ் அட்டன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒர்க்கப்ஸ் வந்து என்ன பண்ணாது அப்படின்னா மறக்கவே மறக்காது. ஸோ ரெகுலராக என்ன பண்ணுங்கள், குவிஸ் அட்டன் பண்ணுங்கள். நான் போடுற எரர் ஸ்பாட் கொஸ்டின்ஸையும் நீங்கள் வந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக என்னென்னா ஒரு 1 monthல உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ வித் எவ்ரி தாட் வி சென்ட் அவுட் எசன்ஸ் ஆஃப் அவர் செல்ஃப் which mix with other essences and creates and recreates our physical environment. with ஒவ்வொருத்தவங்க எண்ணத்துலையுமே we send out essence of ourself இருக்கு, which mix with other essences plural வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மிக்ஸ் அப்படிங்கிறது இங்கே என்ன வரும் அப்படின்னா மிக்சர்ஸ், plural கொடுத்துருக்கனால முன்னாடி என்ன வரும் அப்படின்னா மிக்சர்ஸ் வரும். அப்போ இங்கே எரர் என்ன இருக்குது அப்படின்னா மிக்சர்ஸ், அதான் என்னன்னா இதில் இருக்கக்கூடிய எரர். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின். Djokovic serves as an inspiration to all athletes, reminding them that with unwavering dedication and a burning desire to succeed the impossible can be achieved. ஸோ ஜோகோவிக் வந்து எல்லா அத்லெட்டுக்கும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இன்ஸ்பிரேஷனாக இருக்காரு. அவர் எதை ஞாபகப்படுத்துறாரு அப்படின்னா அன்வேவரிங். இங்கே வந்து என்னன்னா அன்வேவரிங் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்னன்னா நாட் சேஞ்சிங் ஆர் பிகமிங் வீக்கர். நாட் சேஞ்சிங் இல்லைன்னா பிகமிங் வீக்கராக இருக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரிமைனிங் எல்லாருக்கும் என்ன ஞாபகப்படுத்துறாருன்னா அவரோட அன்வேவரிங் டெடிகேஷன் அண்ட் எ பர்னிங் டிசையர் டு சக்சீட் தட் இம்பாசிபிள் கேன் பி அச்சீவ்டு. அச்சீவ் பண்ண முடியாததையும் என்ன பண்ண முடியும்னா அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சொல்லியிருக்காரு. இதில் வந்து எந்த எரருமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் இருக்குது, அடுத்து ரிமைண்டிங் தம் தட் வித் அன்வேவரிங் டெடிகேஷன் அண்ட் எ பர்னிங் டிசையர் டு சக்சீட்
டூ பக்கத்தில் வெர்பு V1 இருக்குது. த இம்பாசிபிள் கேன் பி அச்சீவ்டு. கேன் பக்கத்தில் பி வெர்பு இருக்குது. பி பக்கத்தில் பாஸ்ட் டென்ஸ் V3 ஃபார்ம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எந்த எரருமே கிடையாது. இதில் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா நோ எரர். Next question. The goal of de-dollarization is to protect national central banks from geopolitics dangers associated with the United States dollar's position as the world's reserve currency. இப்போ யுனைடெட் நம்ம உலகத்தில் வந்து ரிசர்வ் கரன்சியாக டாலர் இருக்கிறதுனால இந்த டாலர் இருக்கிறதுனால நம்மளுடைய கோலை என்னென்னா டீடாலரைசேஷன் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா நேஷனல் சென்ட்ரல் பேங்க்ஸை வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ் டேஞ்சர்லேருந்து என்ன பண்ணுறது அப்படின்னா பாதுகாக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே டேஞ்சர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நவுனு. ஸோ நவுனை வந்து என்ன குவாலிஃபை பண்ணும் அப்படின்னா அப்ஜெக்டிவ் வந்து குவாலிஃபை பண்ணும். ஸோ இங்கே வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ்னு வராது, ஜியோ பொலிட்டிக்கல்னு வரும். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய எரர். ஸோ ஜியோ பாலிட்டிக்ஸ்னு வராது, ஜியோ பொலிட்டிக்கல். ஸோ ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்து நோட் பண்ணணும். ஸோ நவுன் இருக்குது, நவுனை குவாலிஃபை பண்ணுறது வந்து அப்ஜெக்டிவ். ஸோ அப்ஜெக்டிவ் வரும். வெர்பு இருக்குது, வெர்பை குவாலிஃபை பண்ணுறது அட்வெர்ப். முன்னாடி அட்வெர்ப் வரும். அது மாதிரி சப்ஜெக்ட் வெர்பு அக்ரிமெண்ட் இந்த காம்பினேஷன் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் என்னன்னா எரர் ஸ்பாட்டில் எல்லாத்துலேயுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நோட் பண்ணணும். அப்போ தான் உங்களால் வந்து என்னென்னா எரர் ஸ்பாட் வந்து அக்யூரேட்டாக என்ன பண்ண முடியும் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இன்றைக்கி வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா 5 எரர் ஸ்பாட் வந்து பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து டெய்லி வந்து பார்த்துட்ருக்கோம் எரர் ஸ்பாட்டு. நெக்ஸ்ட் ஒரு செக்ஷனில் வந்து இங்கிலீஷ் போயிட்டுருக்கு. ஸோ டெலிகிராம் சேனலில் ஒர்க்அப்ஸ் போயிட்டுருக்கு. இங்கே யூடியூப்பில் வந்துட்டு நான் வந்து எரர் ஸ்பாட்டிங் கொடுத்துட்ருக்கேன். அட் த சேம் டைம் வந்து என்னென்னா ஸ்டாட்டிக் ஜிகேவும் போயிட்டுருக்கு. இப்போ என்ன அப்படின்னா எதுக்காக நான் வந்து இந்த இங்கிலீஷ்லேயும் ஸ்டாட்டிக் ஜிகேவையும் நான் கொண்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னா ஆகஸ்ட்லேருந்து நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் வரப்போகுது. ஸோ எக்ஸாம்ஸ் அங்கே அட்டன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளால முடியாத காரியம். ஸோ இந்த 3 மந்த்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணிக்கணும். அதில் நீங்கள் வந்து இங்கிலீஷையும் ஆப்டிடியூட் ரீசனிங் வந்து சைட் பை சைடு நீங்கள் வந்து மார்க் எடுத்துகிட்டே இருங்க. சைடாக இந்த எல்லாருக்குமே வந்து பண்ணுற முதல் மிஸ்டேக் என்னது அப்படின்னா ஆப்டிடியூட் ரீசனிங் போட்டு பார்த்துட்டே இருப்பாங்க, இங்கிலீஷில் விட்டுருவாங்க, அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் அதிலலாம் விட்டுருவாங்க. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 3 மந்த்ஸ் வந்து இந்த ஸ்டாட்டிக் ஜிகே இங்கிலீஷ்லேயும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆகஸ்ட்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்ட பிறகு ஆப்டிடியூடு ரீசனிங் இதெல்லாம் நீங்கள் டெஸ்ட் எடுக்கும் போதேவும் ஆப்டிடியூட் ரீசனிங் எடுக்கும் போதே இங்கிலீஷில் வந்து ஸ்டாட்டிக் ஜிகேவும் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக தரவாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்கோர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாகிட்டே இருக்கும். உங்களுக்கும் அது வந்து ரொம்ப நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த இதை கொடுத்துட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.